நேத்தி அந்த வின்னிங் மொமெண்ட்டில் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல் சார் வந்து அந்த ரொம்ப நேரம் கையை மாற்றி மாற்றி பிடிச்சி அந்த மாதிரி ஒரு வின்னிங் மொமெண்டம் அவர் கிரியேட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு டைரெக்டாக வந்து அர்ச்சனாவோட கையை தூக்கி நீங்கள் தான் வின்னர் அப்படிங்கிறத இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த ட்ராஃபி எடுத்து தலைகீழ கவர்த்தி அப்படி கொண்டு வராரு. ஸோ அதை டில்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதுக்கான அவசியம் என்னங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. மேபி நீங்கள் வந்து அர்ச்சனா வந்து அதை டைரெக்டாக வின் பண்ணலை, அது இந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்ல வராரா, என்ன அவர் மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படி பண்ணுறாருன்னு தெரில. பட் டெஃபினட்டாக அவர் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் நேற்றுக்கு வந்து அவர் அந்த ட்ராஃபியை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வராமல் அப்படி டில்ட் பண்ணி வச்சு கொண்டு வந்தார். ஸோ அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில. மேபி ஒன்றுமே இல்லை, கேஷுவலாக கூட அவர் இப்படி பண்ணியிருக்கலாம். பட் அவர் எதுக்காக அப்படி பண்ணாருன்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு அது வந்து வேணும்னு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட மைக் கேட்பாரு. அப்போ அர்ச்சனா கை கொடுப்பாங்க. கை கொடுக்கறதுலையே இருக்கிறீங்க, மைக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் அர்ச்சனாக்கு ஏற்கனவே இந்த விக்ட்ரி தெரிஞ்சதாங்கிறத சட்டிலாக ஹிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கமல் சார் பண்ணதை நீங்களாம் நோட்டீஸ் பண்ணிங்களா, இல்லை நோட்டீஸ் பண்ணலையா, இல்லை அவர் சாதாரணமாக தான் பண்ணாரா, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.